Hello guys, so this is Naresh from Technocrush. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் going to be a bit different from the other videos we've all seen. டெக்னாலஜி பற்றி பேச போகிறதில்ல, இன்றைக்கி நான் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ is going to be about my personal opinion on எப்படி you can boost your performance in examinations. It's all my personal opinion, so it's up to you, it's all up to you, right? Firstly, நான் இன்ஜினியர்ஸ்க்கு கிரெடிட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்லி இந்த வீடியோவில், பிகாஸ் ஐ எம் அன் இன்ஜினியர் அண்ட் ஐம் ப்ரௌட் ஆஃப் பீயிங் அன் இன்ஜினியர். நம்மளுக்கு 2 மார்க் எப்படி 60 மார்க்காக எழுதவும் தெரியும், 60 மார்க் எப்படி 2 மார்க்காக எழுதணும்னு தெரியும். ஒன்றுமே தெரியாத ஒரு பையனை கூட எப்படி பிட் அடிக்கிறது, பேப்பர் சேஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுக்குது, ரைட்? ஸோ இந்த காலேஜ் அப்படின்ற இந்த ஆஸ்பெக்ட், இந்த ஃபேஸ் ஆஃப் அர் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் திஸ் இந்த காலேஜ் லைஃப்லேருந்து. தட் இஸ் அகெயின் மை ஒப்பீனியன். பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எப்படி டெவலப் பண்ணுறது, ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்ம லைஃப்பில். பட் வித்தவுட் காலேஜ் தான் நம்ம கற்றுக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாக வி கேனாட் ஸ்கூல்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்மளால் வெளில இருக்கிற ஒர்க்கிங் லைஃப்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஸோ காலேஜ் இஸ் ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அர் லைஃப். ஸோ இப்போ நீங்கள் சீனியர் அக்கா கிட்டே இல்லை அண்ணா கிட்டே கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, அப்படி எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் வந்து அதை கேட்டு ஒரு ட்ரெண்டாகவே ஆகிடுச்சு, ரைட்? எல்லாருமே லாஸ்ட் மினிட் தான் படிப்போம். அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக எப்படி இருந்தாலும் ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்ய போகிறோம். அப்போ இதுக்கு சம்மந்தமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் ஸ்கிப் பண்ணுவேன். அது ஒரு மூடே இருக்காது. லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்துக்கலாமே, எதுக்கு தேவையில்லாமல் சும்மா சம்மந்தமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறோம். ஏடிசி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் ஐ டோன்ட் நோ. இப்போ கூட கேட்டிங்கன்னா என்ன ரிலவன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆனஸ்ட்லி டோன்ட் நோ. இப்போது சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு எதுக்கு தேவை, ரைட்? ஸோ சம்மந்தமே இல்லாமல் தான் நிறைய இது படிச்சுட்ருக்கோம். ஸோ படிக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி மூடு இருக்காது. ஸோ இதெல்லாமே கரெக்ட் தான். ஆனால் என்னன்னா, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஆர் ப்ரொடக்டிவிட்டி, நம்ம எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் குட் பி இம்ப்ரூவ் பை ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஏரியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா வி கேன் இம்ப்ரூவ் ஆர் ரிசல்ட்ஸ் இன் எக்ஸாமினேஷன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரெஸ்ட். எஸ், இட்ஸ் ரெஸ்ட். ப்ராப்பர் ஸ்லீப். 6 to 7 hours ஆஃப் மினிமம் ஸ்லீப். ஓகே, நான் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட்லி நிறைய சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு நைட் ஆஃப் ஸ்லீப் கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சிங்கிள் நைட் ஆஃப் ஸ்லீப் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ், உங்களோட இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டிஸ், உங்களோட லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ்லாம் குறையிறது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 700 ml ஆஃப் பீர் அடிக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறாங்க சயின்ஸ். 700 ml ஆஃப் பீர் அடிக்கிறதுக்கு சமம். எக்ஸாம்பிள் நம்ம யாரும் பீர் அடிச்சுட்டு போக மாட்டோம். ஆனால் நம்ம தூக்கத்தை கட் பண்ணிட்டு நம்ம இன்டெரக்டாக பீர் அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் ஒன் திங். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நம்மளையே வந்து. ஒரே ஒரு நீங்கள் ஜஸ்ட் டெல் மீ, ஹவு கேன் ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் உங்களோட லைஃப் டிபெண்ட் பண்ண நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஜஸ்ட் வை டு யூ புட் ஸோ மச் pressure and why do you stress yourself so much over a single exam, right? நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை போடலாம். of course always put in your best. don't expect நீங்கள் ரிசல்ட்ஸ்க்காக நீங்கள் don't be result oriented. நீங்கள் பெஸ்ட்டு போட்டிங்க, that's it's all that matters. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்லீப் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கிராம்ப் பண்ணி ஒன்றும் பண்ணவும் போகிறதில்ல. ஸோ ப்ராப்பராக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் பர்ஃபார்ம் மச் பெட்டர். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளாக பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, ஓகே? ஸோ நீங்கள் செங்கல்லாம் வைக்கிறீங்க, அது மேலே கான்க்ரீட் போடுறீங்க. நீங்கள் அப்படியே கட்டிகிட்டே இருக்க முடியாது. நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு தான் உங்களால் அதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் மேலே தான் இன்னும் கொஞ்சம் கட்ட முடியும். ஸோ தட் இஸ் பேசிக்லி ஹவ் ஆர் ஹியூமன் பிரெயின்ஸ் ஒர்க். நீங்கள் இந்த ரெஸ்ட்ன்ற டைமில் தான் நம்ம பிரெயின் வந்து இந்த ஆர்கனைசிங் ஒர்க்லாம் பண்ணோம். நம்ம ரீகால் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்லீப்பில் தான் பண்ணோம். அப்படி இருக்கிறச்ச நீங்கள் ஸ்லீப் வந்து ரெஸ்ட்டாக பார்க்காம இட்ஸ் மோர் அப்ராப்ரியேட் டு சி ரெஸ்ட் அஸ் ஒரு இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரியா நீங்கள் இந்த ஸ்லீப் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வாட் ஐ வாண்ட் கன்க்ளூட் இன் திஸ் வீடியோ இஸ் தட் கெட் அ மினிமம் ஆஃப் அரௌண்ட் 6 to 7 hours of sleep. Don't compromise the sleep for anything. ஒரு 6 to 7 hours கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஒரு வெல் ரெஸ்ட் ஸ்டேட்டில் போய் எக்ஸாம் எழுதுனா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருக்காது, ஆங்ஸைட்டியும் இருக்காது. ஜஸ்ட் put in your best and the rest will happen on its own. So that's it for this video, guys. I just wanted to semester exams are coming. So I want to wish you all guys the very best for examinations. All the best, do well. So as always, stay tuned and I'll see you next time.